ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு கேவியட் பெட்டிஷன் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேவியட் பெட்டிஷன் அப்படிங்கிறது தமிழில் முன்னெச்சரிக்கை மனு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த செக்ஷனில் குறிப்பாக வருது அப்படின்னா 148A ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட் சிபிசியில் வருது. முன்னெச்சரிக்கை மனு கேவியட் பெட்டிஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேவியட் பெட்டிஷன் அது நம்ம எந்த சூட்டில் போடலாம் அப்படின்னா சிவில் சூட்டில் தான் போட முடியும். இப்போது உங்கள் மேலே ஒருத்தவர் சிவில் சூட் போடுவார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கோர்ட்டில் முன்னாடியே கேவியட் பெட்டிஷன் மனுவை நீங்கள் தாக்கல் செஞ்சீங்க அப்படின்னா கோர்ட் உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு தீர்ப்பையும் சொல்ல முடியாது. ஸோ அது இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் இந்த கேவியட் பெட்டிஷன். அதே போல் கோர்ட் ஒரு தீர்ப்பை சொல்ல போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்காம அந்த தீர்ப்பை சொல்ல முடியாது. உங்கள் தரப்பின் பட்சத்தில் நீங்கள் என்ன சொல்லணும் விரும்புகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்காம கோர்ட்டும் அந்த கேஸுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. அதாவது இந்த கேவியட் பெட்டிஷன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலே உங்கள் தரப்பு வாதத்தை கண்டிப்பாக கோர்ட் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா அது கேவியட் பெட்டிஷன் மூலியமாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒருத்தவங்க என் மேலே சிவில் வழக்கு போட போகிறாங்கங்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறனால நான் கேவியட் பெட்டிஷன் போடுறேன். கேவியட் பெட்டிஷன் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த பர்சன் எந்த கோர்ட்லலாம் நம்ம மேலே கேஸ் ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அச்சம் இருக்கோ அந்த கோர்ட் எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த கேவியட் பெட்டிஷனை தாராளமாக ஃபைல் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த கோர்ட்டில் மட்டும்தான் இந்த கேவியட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. அதே போல் ஒரு பர்சன் நம்ம மேலே சிவில் வழக்கு போட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்காக நம்ம கேவியட் பெட்டிஷன் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த உங்கள் ஆப்போசிட் பர்சனுக்கு நம்ம அந்த கேவியட் பெட்டிஷனை நோட்டீஸாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த கேஸில் நான் கேவியட் பெட்டிஷன் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கேவியட் பெட்டிஷன் வேலிடிட்டி எவ்வளோ நாள் அப்படின்னா 90 days தான் வேலிடிட்டி இந்த கேவியட் பெட்டிஷனுக்கு. இந்த கேவியட் பெட்டிஷன் நமக்கு முன்னெச்சரிக்கையாக ஒரு சிவில் வழக்கு ஒருத்தவர் போட்டிருக்காரு என் மேலே. ஸோ அந்த பயத்தினால நான் கேவியட் பெட்டிஷன் போட்டாலும் போடலாம், இல்லை நடந்துக்கிட்டு இருக்கிற கேஸு நடுவுலையும் கேவியட் பெட்டிஷன் போடலாம், அப்பீல் கோர்ட்லேயும் நம்ம தாராளமாக கேவியட் பெட்டிஷன் போடலாம். உங்கள் அப்பீல் கோர்ட்டில் இப்போ நீங்கள் அப்பீல் கோர்ட் போயிட்டீங்க, அந்த பர்சன் உங்கள் மேலே ஒரு கேஸ் போடுறாரு, ஓகேவா? நீங்கள் கேவியட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறீங்க. அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு அந்த அப்பீல் கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு உங்கள் எக்ஸ்பார்ட்டி பண்ணிவிட்டு அவங்க தரப்பு தீர்ப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கேவியட் பெட்டிஷன் போட்டு என்னோட தரப்பும் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பீல் கோர்ட்லேயும் கேட்டு அதற்கான கேவியட் பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ணி நமக்கு சாதகமாகவும் நம்ம தீர்ப்பு வாங்கிக்கலாம். கேவியட் பெட்டிஷன் அப்படின்னு சிம்பிளாக சொன்னோன்னா என்னோட தரப்பு வாதத்தையும் கோர்ட் கேட்கணும், கேட்ட பிறகு தான் ஒரு தீர்வுக்கு வரணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேவியட் பெட்டிஷன் மூலமாக போட்டு அந்த தீர்ப்பை நமக்கு சாதகமாகவும் வாங்கிக்கலாம். நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு பெட்டிஷன் சிவில் கேஸில் போட முடியும் அப்படின்னா கேவியட் பெட்டிஷன். இது கிரிமினல் கேஸில் போட முடியாது. ஓகே, இப்போது 90 days இப்போ நம்ம ஒரு கேவியட் பெட்டிஷன் போட்டு 90 days வேலிட் சொல்லிட்டீங்க. சப்போஸ் அந்த 90 days முடிஞ்சிடுச்சு. அந்த 90 days முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு கேவியட் பெட்டிஷன் கூட போடலாம். கேவியட் பெட்டிஷனுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் வேண்டாம், இத்தனை நாளுக்குள்ளே தான் இருக்கணும், இத்தனை நாள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ உங்கள் தரப்பு வாதம் கோர்ட் கேட்கணும், அதுக்கப்புறம் தான் ஒரு தீர்ப்பை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கேவியட் பெட்டிஷன் எத்தனை முறை வேணாலும் போடலாம். ஸோ கேவியட் பெட்டிஷன் அப்படின்னா என்னங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும், இல்லை உங்களுக்கு எந்த விஷயத்துலலாம் டவுட் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மீ.